பொதுவாக ஒரு கேஸ் போலீஸ்க்கு கிடைக்குதுன்னா அதை ஒரு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் 58 வருஷம் ஆகியும் ஒரு மிஸ்ட்ரியான கேஸை இந்த நாள் வரைக்கும் சால்வ் பண்ண முடியலன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? தயாராகுங்கள், நீங்கள் பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் கிரைம் ஸ்டோரிஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சீக்ரெட்ஸ். The disappearance of Baymouth children. சரியா டிசம்பர் மாதம் 1955, அதாவது இன்னிலேருந்து 69 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் ஆல்ஃப்ரட் பேமண்ட்னு சொல்கிற ஒரு ஆளும் நான்சின்றவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஜெயின் ஆர்னான்னு 2 பெண் குழந்தையும் கிராண்ட் எலிஸ்னு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. கிராண்ட் ஆல்ஃப்ரட் பேமண்ட் தன்னோட குடும்பத்தோட சவுத் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹார்டிங் ஸ்ட்ரீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார். கிராண்ட் ஒரு டாக்ஸி டிரைவர், அப்புறம் ஃபார்மர் சர்வீஸ்மேன், அதாவது மிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க சொல்லுவாங்களே அவங்க தான். எப்படி சென்னையில் மெரினா பீச் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அதே மாதிரி தான் சவுத் ஆஸ்திரேலியாவில் கினல் பீச் அப்படின்னு ஒரு பீச் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மக்கள் அடிக்கடி அங்கே வந்துட்டு போவாங்க. அதேமாதிரியே மிஸ்டர் பேமண்ட்டோட வீட்டுக்கும் அந்த பீச்சுக்கும் ரொம்ப தூரம் இல்லை. அதனாலேயே அவங்க பசங்க அடிக்கடி அந்த பீச்சுக்கு போயிட்டு வருவாங்க. சரியா ஜான்வரி 25, 1966 மிஸ்டர் பேமண்ட்டுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஸ்னோ டவுனுக்கு ஒரு 3 நாள் ட்ரிப்புக்காக போக வேண்டிய வேலை இருந்தது. எப்பவும் போல அவளோட பசங்களை அந்த பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். அடுத்த நாள் பேமண்ட்டோட பசங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா நாங்கள் இன்றைக்கும் பீச்சுக்கு போய் விளையாடிட்டு வரோம்னு சொன்னாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எப்பவும் போல் நடந்து போகாமல் இந்த தடவை பஸ்ஸில் போயிட்டு வந்தாங்க. 8:45 வீட்டை விட்டு போன பசங்க மதியானம் 12 மணிக்கு வந்துடுவாங்கன்னு அவங்க அம்மா நான்சி நினச்சாங்க. ஆனால் 2 மணி ஆகியும் பசங்க திரும்ப வரல. என்னடா காலையில் போன பசங்க இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லைன்னு பயத்தில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து மிஸ்டர் பேமண்ட் வேலை எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. காலையில் போன பசங்க இவ்வளோ நேரம் ஆகியும் திரும்ப வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனே மிஸ்டர் பேமண்ட் சரியாக 3 மணிக்கு அந்த பீச்சுக்கு போய் பார்க்குறாரு. ஆனால் எங்கே தெரிய அவங்க பசங்க கிடைக்கல. சரி பக்கத்தில் எங்கேயாவது விளையாட போயிருப்பாங்கன்ட்டு அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸ்லேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தெரியுமே அவங்க பசங்க இல்லை. அதனாலே சரியாக 5:30க்கு கிளெனல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க பசங்க காணாமல் போனதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸ் இமீடியட்டாக ஒரு சர்ச் டீமை செட் பண்ணி அந்த பசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த பீச்சை சுற்றி இருக்க இடத்துல தான் தேடி பார்க்குறாங்க. ஆனால் டைம் போக போக அந்த ஸ்டேட்டில் இருக்க ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே உங்கள் பசங்க இல்லை. 24 மணி நேரம் ஆகி பசங்க கிடைக்கலன்னு சொன்ன உடனே இந்த கேஸ் பற்றி மொத்த நாட்டுக்குமே தெரிய வருது. பசங்களை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு 250 பவுண்ட்ஸ் ரிவார்டாக தரணும்னு கூட போலீஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. சடனாக ஒரு லேடி போலீஸ்கிட்ட வந்து, அந்த பசங்க காணாமல் போன அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு நான் ஒரு 3 பசங்க கிட்டே பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் அதை கேட்ட உடனே அந்த லேடி சொன்ன இடத்துக்கு போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. எந்த எவிடன்ஸுமே இல்லாதனால போலீஸ் அந்த கேஸை பற்றி எல்லா டிவி சேனல்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே நிறைய பேர் போலீஸுக்கு கால் பண்ணி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 பசங்களை நான் பார்த்தேன், அந்த 3 பசங்க நேற்று தான் நான் அந்த வீட்டை விட்டு கிராஸ் பண்ணுறதை நான் பார்த்தேன், அதேமாரி அந்த பசங்களை கிட்னாப் பண்ணவனே நான் பார்த்துருக்கேன், அந்த பசங்களை கிட்னாப் பண்ண மூஞ்சி இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் இந்த திருடன் இப்படி தான் இருப்பான்ட்டு ஒரு ஸ்கெட்சை வரைகிறாங்க. இதுதான் அவனோட ஃபேஸ். மறுபடியும் போலீஸ்கிட்ட ஒரு லேடி வந்து, என் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே யாருமே இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று ராத்திரி ஒரு ஆள் ஒரு 3 பசங்களை கூட்டிகிட்டு போகிறத நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் போய் பார்த்தேன், ஆனால் அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த லேடி சொன்ன இடத்த மாதிரியே அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எந்த எவிடன்ஸுமே போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப மாதமாக அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு போலீஸ்க்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சரியாக 2 வருஷம் கழிச்சு மிஸ்டர் பேமண்ட்டோட வீட்டுக்கு ஒரு 2 லெட்டர் வருது. அதில் ஒரு லெட்டர் அவங்களோட பொண்ணு ஜெயின் எழுதின மாதிரியும், இன்னொரு லெட்டர் யாருன்னே தெரியாத ஒரு மர்மமான ஆள் எழுதின மாதிரி இருந்தது. அந்த 2வது லெட்டரில் மிஸ்டர் பேமண்ட், உங்களோட 3 பசங்களுமே என்கிட்ட தான் இருக்காங்க, நான் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன், இப்போ உங்கள் 3 பசங்களையுமே நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் 3 பசங்களையுமே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த லெட்டரில் இருந்தது. அந்த லெட்டரில் இந்த இடத்துக்கு போலீஸ் மிஸ்டர் பேமண்ட்டோட ஒரு டிடெக்டிவையுமே அனுப்பிச்சி வச்சாங்க. மறுபடியும் மிஸ்டர் பேமண்ட்டோட வீட்டுக்கு இன்னொரு லெட்டர் வந்துச்சு. அந்த லெட்டரில், மிஸ்டர் பேமண்ட் நான் உங்களை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீங்கள் உங்கள் கூடவே ஒரு டிடெக்டிவை கூட்டிகிட்டு வந்து என்னோட நம்பிக்கையை சுக்குநூறாக உடச்சிட்டீங்க. அதனால் உங்கள் பசங்களை நான் என்றைக்குமே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அவங்க என்றைக்குமே என் கூட தான் இருப்பாங்க, அவங்களை நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு இருந்தது. சரியாக 1992 ஒரு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அந்த லெட்டரில் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த லெட்டரை எழுதினவனுக்கு இப்போ 41 வயசு இருக்கும். அதோட இதை எழுதினப்போ அவனை ஒரு டீனேஜராக இருப்பான். அதோட இந்த லெட்டரை யாரோ ஒருத்தவங்க விளையாட்டுக்கு தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வருஷமாக போலீஸ் அந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கவே இல்லை. சரியாக ஏப்ரல் 9, 2019 கிராண்ட் ஆல்ஃப்ரட் பேமண்ட் 97 வயசில் இயற்கையாக உயிரிழக்கிறாரு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண சவுத் ஆஸ்திரேலியன் கமிஷனர் கிராண்ட் ஸ்டீவன் சொன்னது இதுதான், என்னோடய லைஃப்பில் நான் நிறைய கேஸை சால்வ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் கிராண்ட் பேமண்ட் தன்னோட பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இறந்து போனது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த பசங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது என்னென்னா, அவங்க பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவங்களோட அப்பா மிஸ்டர் கிராண்ட் ஆல்ஃப்ரட் பேமண்ட் இறந்து போயிருக்கிறது தான்.
ஃபைனலி த டிசப்பியரன்ஸ் ஆஃப் த பேமெண்ட் சில்ட்ரன் இஸ் ஸ்டில் unknown. மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.